இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு உங்கள் பிரேக் டைம், லஞ்ச் டைம், ட்ராவல் டைமை யூஸ் பண்ணி உங்களோட பாக்கெட் மணியை நீங்களே எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஒரு ஜென்யூனான வழியை பற்றி தான் பேச போகிறேன். எந்த ஸ்கில்ஸும் தேவையில்லை. இன்னைக்கே நீங்கள் ஃப்ரீயாக சைன் அப் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் www. வணக்கம் நண்பர்களே, என் பெயர் ரூபி. நான் ஆன்லைனில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, வீட்டிலேருந்து எப்படி வேலை செய்யறது, வீட்டிலேருந்து செய்யக்கூடிய சிறு தொழில்கள் பற்றின வீடியோக்களை தொடர்ந்து பதிவு செய்ய போகிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகிற ஜென்யூனான வெப்சைட்ஸை நான் முதல்ல டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு புது அப்டேட்க்கும் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, உங்களோட பாக்கெட் மணியை உங்களுக்கு கிடைக்கிற பிரேக் டைமில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு ஒரு டெமோவோட சொல்லி தர போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சின்ன சின்ன டாஸ்க், அதாவது சோஷியல் மீடியா லிங்க்ல வந்துட்டு லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, அந்த வீடியோஸை வந்து ஃபுல்லாக பார்க்குறது, யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, பாட்டு கேட்குறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கு தான் வந்துட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆப் டெஸ்டிங், அப்புறம் வெப்சைட் விசிட்டிங், அந்த மாதிரியான டாஸ்க்கும் வந்து நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பேட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. காரணம் என்னென்னா, இதோட பே அவுட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு டாஸ்க்குமே வந்துட்டு $0.10, அதாவது கிட்டத்தட்ட ஒரு $8 10 $20 தான் வந்துட்டு ஒவ்வொரு டாஸ்க்குக்குமான பே அவுட் இருக்கிறதுனால, ஸோ அதனால தான் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட பாக்கெட் மணியை அவங்களோட பிரேக் டைமில் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டாக இது இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஒரு சில ரிவ்யூஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். சூர்யா SS-ன்றவங்க இதுக்கான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து அவரோட பாக்கெட் மணியை இந்த வெப்சைட் மூலமாக அவர் சம்பாதிக்கிறது வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் அவர் இதை செஞ்சதுனால இது வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, உத்தரப்பிரதேஷ்லேருந்து இன்னொருத்தர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வெப்சைட் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் ஸ்டூடெண்ட்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ரிவ்யூவில் வந்து மனிஷ் குமார்ன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வெப்சைட் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ நான் வந்து நிறைய வெப்சைட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்களே, இப்போ அது என்ன வெப்சைட்னு பார்க்கலாம். அது வந்து www.microworkers.com. நீங்கள் உங்களோட குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் microworkers.comனு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். ஸோ இங்கே மேலே தெரிகிற அந்த 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் இதில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஒன்றுக்கும் மேற்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட எல்லா அக்கௌண்ட்டையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக கொடுங்க. உங்களோட ஏதாவது ஒரு ஒரிஜினல் ப்ரூஃப்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் உங்களோட கம்பெனி நேம், அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, உங்களோட அட்ரஸ், அதாவது இப்போ இருக்கிற அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட கண்ட்ரி இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் பண்ண வேணாம், டேரெக்டாக நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. நீங்கள் அதில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்களா உங்களோட இமெயில் வெரிஃபை ஆகிடும். ஒன்ஸ் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 எக்ஸாம் பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அவங்களோட ரூல்ஸ் பேஜை நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேசிக்ஸ் நாலேஜை அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து அட்டன் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட எக்ஸாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். இப்போ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கிறதால நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து எனக்கு இப்போ அவைலபிளாக இருக்கிற ஜாப்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாப் கேட்டகரி வந்து எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியும், இல்லை நீங்கள் வந்து ஆப் டெஸ்டிங் பண்ணுறதா இருந்தால் அதை சூஸ் பண்ணிக்கலாம். சர்வே பண்ணுறதா இருந்தால் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கிளிக் அண்ட் சர்ச், அதாவது அவங்க சொல்கிற வெப்சைட்ஸையோ இல்லை ஏதாவது ஒரு லிங்கையோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சர்ச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிளிக் அண்ட் சர்ச் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னோட அக்கௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே இந்த 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் ஐ ஃபினிஷ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் இப்போ வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டும். இதில் இந்த பேசிக் டாஸ்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 8 டாஸ்க் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன். அதில் 7 டாஸ்க்கு வந்து வெல்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கு பேவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் க்ரீன் கலர் டிக்கில் இருக்கிறது வந்து சாட்டிஸ்ஃபைடு அண்ட் பெய்டு, ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது நாட் சாட்டிஸ்ஃபைடு
அண்ட் ஆஷ் கலரில் கோடு போட்டு இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் ரிவ்யூ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் அன்சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணம்னா, நான் தான் வந்து அதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அவங்களோட வெப்சைட்டை நான் வந்து சைன் அப் பண்ணேன், பட் அதில் வந்து அவங்க ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டாங்க. பட் நான் வந்து ஒரு குரோம்லேருந்து டவுன்லோட் பண்ண ஒரு இமேஜை நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு என்னோட பேர் வந்து அப்லோட் பண்ணேன். பட் ஆனால் அந்த இமேஜ் வந்து அவங்க எடுத்துக்கல. அது வந்து ஒரு டாலோட ஃபோட்டோன்றதுனால அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஏன் அதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இங்கே பக்கத்துலேயே டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ரீசன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னோட வாலெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா $0.60 இருக்குது. இப்போது சரி, ஓகே, இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டேன். அந்த அமௌண்ட்டை எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி அதில் வித்ட்ரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். ஸோ இதில் இப்போதைக்கு $0.60 தான் இருக்குது. மினிமமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு $9 இருக்கணும். $9 வந்த பிறகு கீழே வந்து நீங்கள் பிளேஸ் எ நியூ வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் அமௌண்ட்டை டைப் பண்ணி வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வித்ட்ரா கொடுக்கும்போது மட்டும் ஒரு பின் நம்பரை அவங்க உங்களோட வீட்டுக்கு மெயில் அனுப்புவாங்க. இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் அந்த பின் நம்பரை இதில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த வித்ட்ரா ரெக்வஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் டைரெக்டாக உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். மேபி உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை வச்சு பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். பேபால் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிரியேட் பண்ண பிறகு அந்த அக்கௌண்ட்டை இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக உங்களோட அமௌண்ட் வந்துடும். ஸோ இந்த வெப்சைட் பற்றி உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் கீழே வந்து FAQ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ஒர்க் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிமெயில் கிரியேட் அன் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் எடுத்த உடனே அக்செப்ட் கொடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன வெப்சைட்டில் போக சொல்கிறாங்க அண்ட் என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்கன்றதெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் திஸ் ஜாப் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா go to gmail.com, அதுக்கப்புறம் சைன் அப் யூஸிங் எனி நேம் ஃப்ரம் ஹியர். ஸோ ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் இருக்கிற ஏதாவது ஒரு பேர் மூலயமா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ரெக்கவரி இமெயிலாக இந்த AHA00350 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாஸ்வேர்டு வந்து இந்த லிங்க்ல இருக்கிற ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு அவங்க என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்கன்னா உங்களோட அந்த இமெயில் அட்ரஸ், நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த இமெயில் அட்ரஸும் அதுக்கான பாஸ்வேர்ட், இது ரெண்டுத்தை தான் வந்து அவங்க ப்ரூஃபாக கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போது ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முதல்ல வந்து இந்த லிங்க் அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த நியூ டேப்பில் போயிட்டு அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே நிறைய நேம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு நேம் தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்கையும் காப்பி பண்ணி இன்னொரு டேப்பில் போயிட்டு பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒரு 5 பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்வேர்டில் ஏதாவது ஒன்றை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஜிமெயிலுக்கு போயிடலாம். அதில் வந்து ஆட் அனதர் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கீழே கிரியேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்குது. ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம அந்த நேம்ஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு நேமை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற இந்த நதியா ஆல்தியான்ற நேமை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அங்கே டைப் பண்ண போகிறோம். ஸோ அவங்க எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி நான் நேம் வந்து டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இதில் இந்த செகண்ட் ஒன், அதாவது நான் அந்த க்ரியேட் பண்ண நேம்லேயே ஒரு இமெயில் ஐடி இருக்குது, நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டும் வந்து அவங்க சொன்ன பாஸ்வேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பாஸ்வேர்டை நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து ஆட் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறதில்ல, அதனால நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கரெக்டானு கேட்குறாங்க. கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ ஐ அக்ரி கொடுத்த
உடனே நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கு அவங்க என்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்கன்னா, நம்ம க்ரியேட் பண்ண இமெயில் அட்ரஸும் அதுக்கான பாஸ்வேர்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட அது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜாபை அக்செப்ட் கொடுக்கலாம். ஸோ அக்செப்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்டர் த ரெக்வயர்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பாக்ஸில் நம்மளோட அந்த ப்ரூஃபை வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட் எதனா எடுக்கிற மாதிரி இருந்தால் கீழேயே வந்து சூஸ் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். பட் இந்த டாஸ்க்குக்கு ஸ்க்ரீன்ஷாட் எதுவுமே வந்து தேவைப்படலை. ஸோ நான் க்ரியேட் பண்ண இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டையும் நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் திஸ் டாஸ்க் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணணும். கொடுத்த உடனே சப்மிட்டிங் த டாஸ்க்னு வருது. ஸோ நம்ம வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு சில டாஸ்க் மட்டும் வந்து இந்தியாவுக்கு நாட் அக்செப்டபிள்னு வரும். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, இந்த எல்லோ கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கீழே இன்டர்நேஷ்னல் ஆல் கண்ட்ரிஸ் அக்செப்டட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்படி இருக்கிறது மட்டும் நீங்கள் வந்து செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்புறம் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுவும் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் அக்செப்டட். ஸோ என்ன பண்ணணும்னா, இங்கே கொடுத்துருக்க இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இதுக்கு இவங்க என்ன ப்ரூஃப் கேட்குறாங்கன்னா, ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்றதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கேட்குறாங்க. அப்புறம் நீங்கள் எந்த பேர்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அந்த யூசர் நேம் கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு யூடியூப்பில் போயிடலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் வந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாமல் அதுக்குன்னே நீங்கள் ஏதாவது ஒரு காமனான அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சர்ச்சில் போயிட்டு நம்ம காப்பி பண்ண அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ண உடனே மேலே வந்து 2 வீடியோ வந்திருக்கு. அதில் ஒன்றை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரி இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அக்செப்ட் கொடுக்கலாம். அக்செப்ட் கொடுத்த உடனே இங்கே வந்து அவங்க நம்ம யூசர் நேம் கேட்டாங்க இல்லைங்களா. ஸோ நான் என்னோட யூசர் நேமை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து வெறும் உங்கள் யூசர் நேமுக்கு மட்டும்தான் வந்து இடம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்மளோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணுறதுக்கான எந்த ஒரு லிங்க்குமே கொடுக்கல. ஸோ நம்ம யூசர் நேம் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ வந்து கம்ப்ளீட்டட் டாஸ்க் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ என்னோட ஆவரேஜ் கேல்குலேஷன் படி நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கு செய்யறதுக்கு நல்லா ட்ரெயின் ஆகிட்டிங்கன்னா ஒரு டாஸ்க் செய்யறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கும் குறைவாக தான் தேவைப்படும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம். ஸோ 2 மணி நேரம்ன்றது உங்களோட பிரேக் டைம் ஆர் லன்ச் டைம் ஆர் ஈவினிங் டைம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற டைம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டைம்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இதுக்காக ஒதுக்குனீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 20லேருந்து 40 டாஸ்க் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி $3லேருந்து $5 வந்து ஈஸியாக சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.